ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் யூனிட் எக்ஸசைஸ் 1 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் தேர்ட் கொஸ்டின். அதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிறப்போ ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 இருக்கிறப்போ எஃப் ஆஃப் 4 கொடுத்துட்டு ஃபைனல்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் கேட்குறாங்க. ஸோ எக்ஸஸ் ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி இன்டர்வல் போட்டுக்கலாம். எக்ஸஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, அப்போ 1லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்டர்வலில் வருது. தட் இஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் என்னது, எக்ஸஸ் லெஸ் தேன் 1, ஸோ 1 வராது. ஸோ 0லேருந்து இந்த சைடு இருக்கிற எல்லாமே வந்துட்டு செகண்ட் இன்டர்வல், அதோட ஆன்சர் வந்து 4. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். தட் இஸ் எஃப் ஆஃப் 0. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 0 எங்கே இருக்குது, செகண்ட் இன்டர்வலில் இருக்குது. அதோட ஆன்சர் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 4. ஓகேவா? நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பண்ணுது எஃப் ஆஃப் 3 எங்கே இருக்குது, 3 வந்து எக்ஸஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, தட் இஸ் ஃபஸ்ட் இன்டர்வலில் இருக்குது. 3 இங்கே இருக்கா, அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ல் எக்ஸில் என்ன போடுவீங்க, 3 போடுவீங்க. ஸோ 3 மைனஸ் 1, ஸோ ரூட் 2 தான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏ வந்து என்ன சொல்லிட்டாங்க அவங்களே, ஏ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 0 அண்ட் 0 விட ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ஏ ப்ளஸ் 1 இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏயோட வேல்யூ வந்துட்டு 0ன்னு எடுத்தோன்னு வைங்க, நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் 1. ஸோ 0 ப்ளஸ் 1 1 வந்துடும். அப்போ இது எங்கே வரும், ஃபஸ்ட் இன்டர்வலில் தான் வரும். கரெக்டாக? ஃபஸ்ட் இன்டர்வலுங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் 1 இருக்குது. இங்கே இருக்கிற மைனஸ் 1 போட்டுருவோம். ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஸ்ட்ரைக் அவுட் ஆகி ஆன்சர் வந்து ரூட் ஏ. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.